நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 5ஆம் பத்து முதல் பதிகத்தின் சுருக்கமாக சுவாமி மணவாள மாமுனிகள் அருளிச் செய்த திருவாய்மொழி நூற்றந்தாதி 41ஆம் பாசுரத்தை சேவிப்போம். கையாரும் சக்கரத்தோன் காதலின்றிக்கே இருக்க பொய்யாக பேசும் புறனுரைக்கு மெய்யான பேற்றை உபகரித்த பேரருளின் தன்மைதனை போற்றினனே மாறன் பொலிந்து என்று அருளிச் செய்கிறார். எம்பெருமானை கிட்டுகிற பாதையில் செல்லாமல் மற்ற விஷயங்களிலேயே மண்டி கிடந்து அதை உணரவும் முடியாதவர்களாக உள்ள சம்சாரிகளுள் ஒருவனாக இருந்தபோதும் என்னை திருந்தும்படி செய்த ஸ்ரீ சர்வேஸ்வரன் காரணமில்லாமல் பொங்கும் தன்னுடைய கருணையால் என்னை அங்கீகரித்து பிறரையும் திருத்தும்படி என்னை உபதேசம் பண்ண வைத்து என்னோடு வந்து கலந்தான். ஒரு காரணமும் இன்றி நிர்ஹேதுகமாக இப்படி தன்னை ஏற்றுக்கொள்வதைக் கண்டு பிரமித்து பேசும் ஆழ்வாரின் ஸ்ரீசுக்திகளை அடியுட்டி மாமுனிகள் இங்கு அருளிச் செய்கிறார். எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால், முதல் பாசுரத்திலே கையார் சக்கரத்து என் கருமாணிக்கமே என்று நான் அவனை பாடத் தொடங்கி விதி வாய்க்கின்றது காப்பாரார் என்று 3ஆம் வரியை முடிப்பதற்கு முன்பாக ஓடி வந்து அருள் புரிந்தான் என்கிறார். சரி ஆழ்வாரே, இதற்கெல்லாம் என்ன சாட்சி எனில், அவன் திருக்கை நிறையும்படி சக்கரத்தாழ்வானை தரித்து நிற்கிறானே, அந்த சாட்சி ஒன்று போதாதா என்கிறார். எப்படி சக்கரமானது கண்ணிமைக்கும் நேரத்திலே கையிலிருந்து புறப்பட்டு தன்னுடைய காரியத்தை முடித்துவிட்டு அவன் கையிலேயே மறுபடியும் அமர்கிறதோ, அதுபோல விதி வலியது என்று கூறி முடிக்கும் முன்பாக ஓடி வந்து என்னை கடாட்சித்தான் என்கிறார். அதனால் தானே அவனுக்கு அடையாளம் என்னவென்று கேட்டால் சக்கரக்கையன் என்று கூறுகிறோம். ஆனால் அவன் என்னதான் கருணையோடு ராமன் கிருஷ்ணன் என்று பல பல அவதாரங்களை எடுத்து வந்து நம்மை ஈர்க்க பல சேஷிதங்களை செய்தாலும் அதன் மூலம் பகவத் விஷயத்திலே பிரேமம் உண்டாக வேண்டியிருக்க, அப்படி இல்லாமல் பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி என்றும் உன்னையும் வஞ்சிக்கும் கள்ளமனம் என்றும் புறமே சில மாயம் சொல்லி என்றும் என்றென்றே சில கூத்து சொல்ல என்று இப்படி உள்ளன்பு இல்லாத செயற்கையான கபட வார்த்தைகளால் கருமாணிக்கமே பொல்லாமணியே வள்ளலே போன்ற பொய் துதிகளை கூறி வந்தேன். அப்படி இருந்தும் கூட நான் கூறின வெற்று வார்த்தைகளை உண்மையான பிரீதியோடு கூறியதாகவே கொண்டு இரும்பை பொன் ஆக்குவது போல அந்த எம்பெருமான் உண்மையான புருஷார்த்தத்தை எனக்கு தந்து உதவினான் என்கிறார். அதாவது மெய்யே பெற்றொழிந்தேன் என்றும் என்னாகி ஒழிந்தான் என்றும் உன்னை கண்டுகொண்டு ஒய்ந்தொழிந்தேன் என்றும் முறைமுறை யாக்கை புகழொழிய கண்டுகொண்டொழிந்தேன் என்றும் எம்பிரானும் என் மேலானே என்றும் மாலார் வந்து இந்நாள் அடியேன் மனத்தே மன்னினார் என்றும் அடியேனோடும் ஆனானே என்றும் ஆனான் ஆளுடையான் என்று பேசும்படியான இந்த பேற்றை எனக்கு அருளினான் என்கிறார். ஒன்றும் தேவும் பதிகத்திலே அவனுடைய பரத்வம் குறித்து உபதேசித்து சம்சாரிகளை திருத்தும் பணியில் ஆழ்வாரை அருளினான். அப்படி திருந்தினவர்களின் ஸ்ரீ வைஷ்ணவ செழிப்பை கண்டு பொலிக பொலிக பதிகத்திலே மங்களாசாசனம் பண்ணுவதற்கு முன்பாக ஆழ்வார் தம்மையும் ஒருமுறை பார்த்து கொண்டார். நாமும் இந்த சம்சாரிகளைப் போல இங்கேதான் இருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட இவர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணி திருந்தும்படி அவன் எனக்கு அருள் புரிந்ததற்கு காரணம் ஏதேனும் இருக்குமோ? அப்படி எனக்கு என்ன தகுதி வந்திருக்கும் என்று ஆராய்ந்து, இல்லை இல்லை, இதை அவன் எந்த காரணமும் இல்லாமல் தானாகவே அருளியதாகத்தான் இருக்க வேணும் என்பதை அறிந்து, இப்படியும் ஒரு மகாகுணம் பகவானுக்கு இருக்குமோ, அவனுக்கு எத்தனை கருணை என்று ஆச்சரியப்பட்டு உள்குழைந்து பேசி அனுபவித்தார் ஆழ்வார் என்று இப்படி மாமுனிகள் இங்கு அருளி செய்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.